வணக்கம் நண்பர்களே. கடல் என்பது பூமியின் மிகப்பெரிய மர்மம். அதன் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை. இன்றைய வீடியோவில் கடலின் 10 பயமுறுத்தும் உண்மைகளைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். கடலின் ஆழம், அதில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் மற்றும் அதிசயங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. முதலாவது, கடலின் ஆழம். கடலின் சராசரி ஆழம் சுமார் 3800 மீட்டர். ஆனால் பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா அகழி, மாரியானா ட்ரெஞ்ச் என்பது உலகின் மிக ஆழமான இடம். இதன் ஆழம் 11,000 மீட்டர் வரை இருக்கிறது. இந்த ஆழத்தில் ஒரு மனிதனால் அதன் அழுத்தத்தை தாங்க முடியாது. கடலில் மறைந்திருக்கும் உயிரினங்கள். கடலின் ஆழத்தில் வாழும் 80% உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இவற்றில் பல பயமுறுத்தும் தோற்றத்தையும் மற்றும் இதுவரை நாம் பார்த்த கடல்வாழ் உயிரினங்களிடம் பார்க்காத விசித்திரமான பண்புகளைக் கொண்டிருக்கலாம். மூன்றாம், கடலின் இருள் பகுதி. கடலின் ஆழத்தில் இருளில் மூழ்கி சூரிய ஒளி கூட செல்ல முடியாத இடங்கள் உள்ளன. இந்த இருள் பகுதியில் மிட்நைட் சோன். இந்த இடத்தில் வாழும் உயிரினங்கள் தங்கள் தேவைக்காக தன் உடம்பிலிருந்தே சொந்தமாக ஒளியை உருவாக்கிக் கொள்கின்றன. இது பயோலுமினசன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கடலின் அழுத்தம். கடலின் ஆழத்தில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு 10 மீட்டர் ஆழத்திற்கும் அழுத்தம் ஒரு அட்மாஸ்பியர் அதிகரிக்கிறது. இந்த அழுத்தத்தில் ஒரு மனித உடல் முற்றிலும் நசுக்கப்படும். எலும்புகள் தூள் தூளாக நொறுங்கிவிடும். கடலுக்குள் மறைந்திருக்கும் நகரங்கள். கடலின் அடியில் பல பழமையான நகரங்கள் மறைந்திருக்கின்றன. உதாரணமாக, அட்லாண்டிஸ் என்று நம்பப்படும் ஒரு நகரம் கடலில் மூழ்கியதாக கதைகள் உள்ளன. இது இன்னும் விஞ்ஞானிகளால் தீர்க்க முடியாத ஒரு மர்மமாகவே உள்ளது. கடலில் உள்ள விஷ உயிரினங்கள். பூமியில் வாழும் விஷ விலங்குகளை விட கடலில் அதிகமான விஷ உயிரினங்கள் உள்ளன. உதாரணமாக, ப்ளூ ரிங்ட் ஆக்டோபஸ் என்பது ஒரு சிறிய ஆக்டோபஸ் தான். ஆனால் அதன் விஷம் ஒரு மனிதனை சில நிமிடங்களில் கொல்லும் அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது. கடலில் உள்ள பிளாக் ஹோல்கள். எப்படி விண்வெளியில் பிளாக் ஹோல்கள் உள்ளதோ அதேபோல கடலிலும் பிளாக் ஹோல்கள் உள்ளன. இவை நீரில் சுழல்கள் போல் ஏற்பட்டு அவை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் உள்ளிழுக்கும். இவை கடலின் ஆழத்தில் உருவாகின்றன மற்றும் மிகவும் ஆபத்தானவை. கடலில் பிளாஸ்டிக் மாசுபாடு. கடலில் சுமார் 150 மில்லியன் டன் பிளாஸ்டிக் குப்பை உள்ளது. இது கடல் உயிரினங்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. கடலில் வாழும் சின்ன சின்ன உயிரினங்கள் பிளாஸ்டிக் குப்பைகளை உணவாக நினைத்து உட்கொண்டு இறந்து போகின்றன. கடலில் ஏற்படும் மர்ம ஒலிகள். இன்று வரை கடலில் பல மர்ம ஒலிகள் பதிவாகியுள்ளன. உதாரணமாக, தி ப்ளூப் என்ற ஒலி 1997 பதிவானது. இது ஒரு மிகப்பெரிய ராட்சத உயிரினத்தால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அது என்னவென்று இன்னும் தெளிவாக கூற முடியவில்லை. கடலின் ஆபத்தான அலைகள். கடலில் ரோக் அலைகள், ரோக் வேவ்ஸ் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய அலைகள் உருவாகின்றன. இவை சாதாரணமாக பார்க்க ஒரே ஒரு அலையாக இருக்கும். ஆனால் அவை ஒரு கப்பலை முழுவதுமாக அழித்துவிடும் அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவை. கடல் என்பது அழகு மற்றும் மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம். ஆனால் அது மிகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த கடலில் வாழும் விஷம் நிறைந்த உயிரினத்தின் பெயரை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.